நமது மனித இனத்தின் மிகப்பெரிய மாபெரும் அடையாளமா சொல்லணும்னா எந்த வகையான தொழில் செய்யறவங்களுக்கு நாம ஒரு பெரிய மதிப்பளிக்க வேண்டிய விஷயம் அப்படின்றத பத்தி நம்ம என்னைக்காவது யோசிச்சிருப்போமா? ஏன்னா பொதுவா ஊக்குவிக்கிறவனும் அவன் வாழ்க்கையை நடத்துறான், தேக்குவிக்கிறவனும் வாழ்க்கையை நடத்துறான். ஊக்குவிக்கிறவனுக்கு வருமானம் எந்த அளவுக்கு வந்துட போகுதுன்றத நம்ம என்னைக்காவது யோசித்து பார்த்திருப்போமா? அவனும் பிள்ளைகளைய பொண்டாட்டி பிள்ளைகளை பார்க்கறான், 3 வேளைக்கு சாப்பாடு போடுறான், அவன் பிள்ளைகளையும் படிக்க வைக்கிறான். அதே மாதிரி அவன் பிள்ளைகளையும் நல்ல நிலையில தான் கட்டி கொடுக்குறான். தேக்கு விற்கிறவனும் அதே மாதிரிதான். இந்த 2 பேர்களுக்குள்ள இடைவெளி எவ்வளவு தூரம் அப்படின்றத பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். இந்த 2 பேர்களுக்கு நடுவுல இருக்கிற அந்த ஒரு இடைவெளிகளுக்குள்ள இருக்க அந்த ஒரு கலாச்சாரங்களை பத்தி நாம கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. 2 பேருமே தன்னோட கை இருப்புகளுக்கு தகுந்த அந்த ஒரு கட்டத்தை நோக்கி அவங்க யாரெல்லாம் பயணிக்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கையெல்லாம் நல்ல அருமையான ஒரு சிறப்பான ஒரு பாதையை நோக்கி போயிட்டு இருக்கோம். இப்ப தேக்கு விற்கிறவனுக்கும் அந்த ஊக்குவிக்கிறவனுக்கும் உள்ள அடையாளம் அவனோட வாழ்க்கை தரம், அவனோட தைரியம், தன்னம்பிக்கை எல்லாமே தன்னோட கை இருப்புக்கு தகுந்தாப்புல அவனோட எண்ணங்களை அதை செலவழிச்சா நிச்சயம் 2 பேருக்குள்ள இடைவெளின்றது வெறும் தொழில் வார்த்தைகள் மட்டும்தான் ஒழிய மனிதனோட அடையாளத்தினால அல்ல. அதே மாதிரிதான் மனிதனோட வாழ்க்கையில ஒவ்வொருத்தங்களும் செய்யற தொழில்கள்ல ஒரு தனித்துவம் வாய்ந்த மகத்துவம் வாய்ந்த ஒரு தொழில் அப்படின்னா நம்மளோட துப்புரவு தொழிலாளர்கள் தான். அவங்களோட அந்த துப்புரவு தொழிலாளர்களோட ஒரு கடமையெல்லாம் அவங்களோட அது சாதாரணமானதுல அசாத்தியமான ஒரு விஷயம். 2004 சுனாமி காலகட்டத்துல நம்ம வேளாங்கண்ணி கோவிலுக்காக நாங்க டிராவல் பண்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வர நாங்க பெரிய லெவல்ல ஆயத்தமாகி தயாராகிட்டு இருந்தோம். வேளாங்கண்ணி கோயிலுக்கு நாம போகணும், குடும்பத்தோட போகணும் அப்படின்ட்டு. அப்ப திருவள்ளுவர் போக்குவரத்து கழகத்துல டிக்கெட் 288 ரூபா, தூத்துக்குடியில இருந்து நாங்க போறதுக்காக டிக்கெட்டும் புக் பண்ணியாச்சு. டிக்கெட் புக் பண்ணியாச்சு. வேளாங்கண்ணிக்கு போறதுக்காக 24ஆம் தேதி நைட்டு நல்ல நிலையில நாங்க எல்லாமே தயாராயிட்டோம். ஆனா எந்த ஒரு தெய்வம் எங்களை காப்பாத்துச்சா, ஒவ்வொரு முறையும் ஒரு விடுதலை அப்படின்றது மாதிரியா எங்களுக்குள்ள விடியலும் எங்களை உயிரை காப்பாற்ற மாதிரியா தான் இருந்தது. அன்று மாலை 6 மணியா 8:50க்கு அங்க தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அந்த பஸ் கிளம்புறதுக்கு தயாரா இருக்கும். நாங்க அதுக்குள்ள அந்த ஒரு 6-7 மணிக்கு நாங்க கிளம்பினோம்னா டயத்துக்கு கரெக்டா போய் அந்த வண்டியில ஏறிடலாம். 6:15க்கு ஆரம்பிச்ச சண்டை, கணவன் மனைவிகளுக்குள்ள நடந்த சண்டை, 6:15க்கு ஆரம்பிச்ச சண்டை ராத்திரி 11 மணி வரை விடாத சண்டை. இப்படி ஒரு பிரச்சனை போராட்டம் நான் வாழ்க்கையில என்னைக்குமே நான் அனுபவிச்சிருக்க முடியாது. எதுக்காக சண்டை வந்துச்சு என்னன்ற விவரமே தெரியாது. அந்த சண்டை நடந்து முடிந்த பின்னாடி எப்படி தூங்குன்னு தெரியாது. ஆளுக்கு ஒரு திசையில எங்கேயோ ஒரு இடத்துல அப்படியே தலையங்காலம் புரியாம நம்ம வாட்டுக்கு அப்படியே மயங்கி கிடந்தது மாதிரியான ஒரு செத்த மீன் மாதிரி தான் கிடந்த வெளியில. சூரியன் உதயம் ஆனது பிறகும் தெரியாத நிலையில எங்களோட அந்த ஒரு விழிப்பு இல்லாம போச்சு. அடுத்த ஒரு நாள் என்ன நடக்குதுன்றது தெரியாது. அப்ப இது எல்லாமே எதுக்காக நமக்கு இப்படி ஒரு சண்டை நடந்துச்சு, நாம போக வேண்டிய கோவிலுக்கு போக வேண்டிய இந்த யாத்திரை இப்படி ஒரு அபசகுணமா நமக்கு தடுமாறிடுச்சு, தடங்கலாயிருச்சு அப்படின்ற ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை யாரையுமே பேசிக்கல. மற்றவங்கள்ட்ட எல்லாம் கோவிலுக்கு போறேன்னு சொல்லுவோமே, ஒவ்வொரு ஆளும் 5 ரூபா 10 ரூபா போய் காணிக்க போறேன்னு சொல்லி வேற காசை வேற ஒரு பொட்டலமா கொடுத்துட்டாங்க. இந்த பணத்தெல்லாம் நாம என்ன கொண்டு போய் செலுத்தலாட்டியே இது ஒரு மிகப்பெரிய பாவமாயிருமே அப்படின்ற ஒரு பயம் வேற ஒரு பக்கம். எல்லாருக்கும் மத்தியில நாம குற்றவாளியா நாம தலை நிமிர்ந்து நிக்க முடியாத, வீட்டுக்கு விட்டு வெளியே வர முடியாத நிலையில ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலை இருக்க போல. மறாவது நாள் ஒரு பொழுது விடிந்து எந்திரிக்கும் போல அந்த நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி அந்த ஒரு இடமே மிகப்பெரிய அளவுல தரைமட்டமானதை பத்தி நம்ம டிவியில பார்க்கும் போல இந்த ஒரு அவள நிலையில நாம அகப்படாம இருக்கணும்ன்றதுக்காகத்தான் பிரம்மன் நம்மளை தடுத்து நிறுத்தினதான்றதை பத்தி நாம யோசிக்கும் போல ஒரு செகண்ட்ல அத்தனையுமே உடம்பெல்லாம் புல்லரிச்சு நின்று நடுங்கி நிக்கிற நிலைமையில தான் நாங்க அன்னைக்கு நிலைமையில நாங்க இருந்தோம். யாரை பார்த்து நாங்க நிமிர்ந்து பார்க்க முடியாது அப்படின்னு நான் தேடி தவிச்சுக்கிட்டு இருந்தோம்னா அவங்க எங்களை பார்த்து ஓடி கட்டி பிடிச்சு அணைச்சு நீ எங்களோட என்ன நீண்ட காலம் இருக்கண்டா, நீ கலகலப்பா நிக்கிறதுனாலதான் நாங்களாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ரொம்ப அருமையான உன்னோட செயல்பாடுகளுக்கு நிச்சயம் கடவுள் தண்டனை கொடுத்துட மாட்டாரா, அதனாலதான் நான் உன்னை
அந்த யாத்திரிகளுக்கு போக விடாம உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை உருவாக்கி இருக்கு. எப்படி நீ போயிட்டியோ என்ன இருக்குமோ நாங்களாம் பதறிட்டு நின்றோம். ஆனா எதுவுமே ஆகாத நிலையில நீங்க எல்லாமே வந்து சாதாரணமா காப்பாற்றப்பட்டீர்கள் அப்படின்னா அந்த ஒரு தெய்வ இலக்கணம் அப்படின்றது வந்து உங்களோட வாழ்க்கைக்கு ஒரு விடியலை கிடைச்சது அப்படின்றத அடையாளமா உணர வேண்டிய ஒரு ஸ்தானம் எங்களுக்கு ரொம்ப கிடைச்சது. அப்ப அதுக்கு பின்னாடி மனசு வந்து ஒரு வகையான ரணத்தோட தான் நமக்கு வந்து என்னால ஒரு எந்த விதத்திலையும் நான் வந்து அதை சராசரியா நகர்த்தி கொண்டு போக முடியல. உடனே நான் கிளம்பி தஞ்சாவூர்ல நான் வேலை பார்க்குற இடத்துக்கு போனேன். அங்கிருந்து வேலண்டியர்ஸ் டீம் மூலமா நமக்கு லாரியில வந்து நிறைய பொட்டணம் போர்வை எல்லாமே கொடுத்தாங்க. ஒரு 10-40 பேருக்கு மேல சேர்ந்து லாரியில வந்து நம்மளோட அந்த பொது நிவாரணத்துக்காக அந்த ஒரு சேவை செய்யறதுக்காக நாங்க வந்து அந்த வேளாங்கண்ணிக்கு போறோம். அப்ப அந்த வேளாங்கண்ணிக்கு போக முடியல. ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு முன்னாடியே ரொம்ப கடுமையான நாத்தம், பெண்ணுங்களோட ஊதி போன பெண்ணுங்களோட அவல நிலையில மரக்கிளைகளை உச்சியில வந்து நிக்கிற நிலை. யாரையும் உள்ள விடல. எவ்வளவுதான் மாஸ்க் போட்டாலும் நாத்தம்ன்றது வந்து நாங்க வந்து அனுபவிக்கும் போலதான் அதை பற்றி நான் உணரவே முடிந்தது. இதெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய கொடூரமான இந்த ஒரு ஸ்மெல்லுக்கு மத்தியில, இந்த ஒரு நாற்றங்களுக்கு மத்தியில வந்து ஒரு மனிதன் சராசரியா வந்து அந்த துப்புரவு தொழில அவன் செஞ்சு முடிக்கிறான் அப்படின்னா அவன் வந்து ஈசனுக்கு சமம் தான் சொல்ல முடியும். ஏன்னா இதெல்லாம் வந்து சாதாரணமான ஒரு வார்த்தைகள் அல்ல, விவரிக்க முடியாத வார்த்தைகள். அதை கடந்து வந்து நாங்க ஒரு 5-6 பேர் சேர்ந்து ஒவ்வொரு ஆளுகளுக்கும் வண்டி உள்ள போக முடியல. ஒரு பக்கம் தண்ணி, ஒரு பக்கம் ரோடுகள்லாம் கொண்டமான ரோட்ல கண்டமான மரங்கள், செடி கொடி, வாகனங்கள்லாம் பிஞ்சு 2-3 கிடந்து எந்த விதத்திலையும் போக முடியல. அப்ப நிறைய பெண்ணுங்களுக்கு பாத்தீங்கன்னா கை கால் வயிறு எல்லாமே பயங்கரமா ஊதி போய் அதை போய் தூக்கலாம்னு சொல்லிட்டு லைட்டா போய் தூக்கலாம்னு போனா கையை அப்படியே வயிற்றுக்குள்ள போகுது. கை ஒரு நம்மளுக்கு 1 அடி ஆழத்துக்கு அப்படியே கையெல்லாம் வயிற்றுக்குள்ள போகுது. இதெல்லாம் நாம வந்து அனுபவித்ததுனால அந்த ஒரு கொடூரமான அந்த ஒரு நிகழ்வுகள் வந்து எனக்கு வந்து சலாம் போடுற நிலைக்கு ஒரு தகுதி இருக்கு அப்படின்னா, வணங்கப்பட வேண்டிய நிலைக்கு ஒரு தகுதி இருக்கு அப்படின்னா அது துப்புரவு தொழிலாளர்கள்னால மட்டும்தான பத்தி நான் வந்து ரொம்ப அழுத்தமா என்னால சொல்ல முடியும். நேரடியா அனுபவித்த அந்த நிகழ்வுகள் என்னை மிகப்பெரிய ஒரு ஒரு பாதிப்பை உருவாக்கின அந்த நிகழ்வுகள் நமது துப்புரவு தொழிலாளர்களுக்கு நாம் சலாம் போடுறதுக்குரிய காலகட்டத்திலையும் சலாம் போடுறதுக்குரிய நம்மளோட அந்த ஒரு ஸ்தானத்திலே மட்டும்தான் நாமெல்லாம் இருக்கோம்ன்றத பத்தி நான் ரொம்ப ஒரு அழுத்தமாவே நான் சொல்ல விரும்புறேன். ஏன்னா இன்னைக்கு அவங்க இல்லை அப்படின்னா நம்மளோட நாட்டுல வந்து எத்தனை விதமான ஒரு கொடிய நோய்கள்லாம் இன்னைக்கு நம்மளை வந்து பரவி நாமெல்லாம் வந்து அனுபவித்துக்கிட்டு இருப்போம். மனித இனத்திற்கு மிகப்பெரிய ஒரு தடுமாற்றத்தை உருவாக்கக்கூடிய அந்த கொடிய நோய்களிலிருந்து நம்மளை காப்பாத்துற துப்புரவாளர்களோட அந்த ஒரு பணிக்கு வந்து நாம மிகப்பெரிய அளவுல சலாம் போடுவோம் என்கிறத கூறி கொண்டு நான் விடைபெறுகிறேன்.